ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரதானமான உபதேசங்களில் கட்டுப்பட்டது துஹா தொழுகையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், பல்வேறு விதமான பரக்கத்துகள் இதில் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கும், ரசூலுல்லாஹ் எனக்கு பிரத்யேகமாக சொன்னார்கள், வசியத் செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள் 3 விஷயத்தை கொண்டு. அந்த 3லே முக்கியமானது ஸலாத்துல் துஹா, துஹா தொழுகையை நீங்கள் கைவிட்டு விடாமல் கடைபிடியுங்கள் என்று எனக்கு சொல்லித் தந்தார்கள். நாம் கேட்டு கிடைத்த அருள் என்பது இருக்கலாம். வாழ்க்கையிலே கேட்காமலேயே பல அருளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், பல்வேறு நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அதிலே முக்கியமானது, பிரதானமானது, நாமெல்லாம் அல்லாஹ் என்று இறைவனை ஒருவன் என்று ஏற்றிருக்கிறோம். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை ஏற்ற ஒரு ஈமானை பெற்ற இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஆகப்பெரிய கிருபை, ஆகப்பெரிய நிஅமத், அருள். பொதுவாகவே நன்றி செய்கிற பொழுது மென்மேலும் உங்களுக்கு நாம் கொடுத்த அருளை அதிகரித்து தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு கிடைக்கப்பட்ட ஈமானினுடைய அந்த அருளுக்கு சதாவும் ஒவ்வொரு நாளும் நாம் அவனுக்கு நன்றி உபகாரத்தோடு இருக்கிற பொழுது ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகள், நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் ஈமான் நசீபை அல்லாஹ் தருவான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். திருக்குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் தானே, ல இன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அருளுக்கு நன்றி உணர்வோடு வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுத்த அருளிலே இன்னும் அதிகரித்து தருவோம். வல இன் கஃபர்த்தும், நீங்கள் நன்றியை மறப்பீர்களே ஆனால், நன்றியை விட்டு அப்பாற்பட்டு வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு லயின் கஃபர்த்தும் இன்ன அதாபி ல ஷதீத், என்னுடைய வேதனை மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த நூலிலே நாம் ஜுல்ஃபிகார் நக்ஷபந்தி தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் தொகுத்த 10 விதமான ஆலோசனைகள் என்ற நூலின் மொழியாக்கத்திலே இருந்து சில விஷயங்களை தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த நூலிலே ஹஜ்ரத் ஜுல்ஃபிகார் நக்ஷபந்தி ரஹிமஹுல்லா அவர்கள், தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் சொல்கிறார்கள், நன்றி உணர்வோடு வாழக்கூடிய மனிதராக நாம் இருப்பதற்கு நாயகத்திடத்திலிருந்து சில பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு பிரதானமான பிரார்த்தனை தான் ரதீத்து பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா. ரதீத்து பில்லாஹி ரப்பா, அல்லாஹுவை நான் ரப் என்று, எஜமானன் என்று பொருந்தி கொண்டேன். ஒபில் இஸ்லாமி தீனா, எங்களுடைய மார்க்கமாக இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நபியாகவும் ரசூலாகவும் நான் சம்மதித்தேன், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்று பொருள்பட இருக்கக்கூடிய இந்த துவாவை எவர் ஓதி வருகிறாரோ அவர் நன்றி செலுத்தியவராக ஆகுவார் என்பதை ஹஜ்ரத் ஜுல்ஃபிகார் தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் இந்த நூலிலே நமக்கு தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நன்றி உணர்வோடு இருப்பதற்கு இன்னொரு வழியையும் நமக்கு இந்த நூலிலே அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். நம்முடைய வாழ்நாள் வயது இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 கூட இருக்கலாம், ஏன் முதிர்ச்சி அடைந்து 70, 80களில் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நாம் வாழும் காலம் வரை நம்முடைய இருப்பு இந்த நிமிடத்தில் இப்பொழுது இருக்கிறோமே, இந்த நொடி பொழுது இதுவரை நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வின் அருளை கொண்டே கிடைக்கப்பட்டது. எனக்கு கிடைத்த செல்வம், எனக்கு கிடைத்த அந்தஸ்து, எனக்கு கிடைத்த கல்வி, எனக்கு கிடைத்த பொருளாதாரம், எனக்கு கிடைத்த சமூக அந்தஸ்து, எனக்கு கிடைத்த சிறப்பு என்று என்னுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய அத்துணை விஷயங்களும் யார் மூலம் கிடைத்தது? அல்லாஹுவின் மூலம்தான் கிடைத்தது. இனிவரும் காலங்களில் என்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதி, நான் 30 வருட காலம் நான் வாழ்ந்து இப்பொழுது 31வது வயதில் இருக்கிறேன், அல்லது 40 வயதில் இருக்கிறேன், அல்லது 60 வயதில் இருக்கிறேன். இனி என் ஹயாத் முடியும் வரை, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரை கிடைக்கக்கூடிய விஷயமும் அல்லாஹ்விடத்தில் தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒருவர் அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பாரையானால் நிச்சயமாக அவரும் நன்றி உணர்வு மிக்கவர் என்பதை பெருமக்கள், குறிப்பாக ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹும் ஜுல்ஃபிகார் தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய திறமையாலோ, என்னுடைய கல்வி அறிவினாலோ, என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பினாலோ, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தினாலோ, என்னிடத்தில் இருக்கக்கூடிய
பலத்தினாலோ எதுவும் கிடைக்கவில்லை, எல்லாம் அல்லாவின் அருள் என்ற எண்ணத்தோடு ஒருவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வாரையானால் அவரும் நன்றிக்குரியவர், நன்றி செலுத்தியவராக இருப்பார் என்பதை ஹஸரத் ஜுல்ஃபிகார் தாமத் பரகாத்துஹும் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எனவே நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். அது நம்முடைய கடைசி நிமிடத்திலே கலிமாவின் பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தானே, நாம் எல்லாம் பல தடவை கேட்டிருப்போம் தானே. முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு, குல் யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா, உங்களிலே ஒவ்வொருவரும் தினசரி காலை உங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்கு ஜாயிண்ட்டுகள் இருக்கிறது தானே, உடலிலே ஒவ்வொருவருடைய உடலிலும் ஜாயிண்ட்டுகள் இருக்கிறது. நீங்கள் விரலை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த விரலிலே 3 விதமான ஜாயிண்ட்டுகள் இருக்கிறது, 1 2 3. அதே போன்று உடலிலே எத்தனையோ ஜாயிண்ட்டுகள் இருக்கிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 360 ஜாயிண்ட்டுகள் இருக்கிறது, 360 மூட்டு இணைப்புகள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு இணைப்புக்கும் ஒவ்வொரு சதக்கா தர வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் காலையில் நீங்கள் எழுகிற பொழுது ஆரோக்கியமாக எழுகிறீர்கள். ஹஸரத் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது இப்படி எழுதுவார்கள், எந்த மனிதனுடைய ஜாயிண்டுகள் செயல்படாமல் ஸ்தம்பித்து விட்டதோ அவனுடைய வாழ்க்கையும் முடமாகி போகும். நினைத்து பாருங்கள், நம்முடைய கையிலே 5 விரல் இருக்கிறது. நாம் நினைத்த மாதிரி நாம் மடக்கிக் கொள்கிறோம், விரித்து கொள்கிறோம், நினைத்ததை பிடித்து தூக்குகிறோம், தேவை உள்ளதை நாம் தட்டுகிறோம், அதே போன்று எடுக்கிறோம் வைக்கிறோம், இப்படி பல விஷயங்களை செய்கிறோம். அப்படி இருக்குதானே. ஆனால் இந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் செயல்படாமல் போனது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியே முடமாகி போய்விடும், எதுவுமே செய்ய முடியாது. பிடிப்பதற்கு சிரமமாகி போய்விடும், எழுதுவதற்கு சிரமமாகி போய்விடும், வாசிப்பதற்கு கஷ்டமாகி போய்விடும், எல்லாம் முடம்தான். ஹஸரத் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தான், இது பெரிய நிஅமத், இது அல்லாஹ் கொடுத்த பெரும் நிஅமத். ஒவ்வொரு நாளும் காலை எடுக்கிற பொழுது நம்முடைய ஜாயின்கள் எல்லாம் செயலோடு இருக்கிறது என்றால் அது பெரும் நிஅமத். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் காலையும் நீங்கள் 360 தர்மம் செய்யுங்கள், காரணம் உடலிலே 360 மூட்டுகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, ஏழை சஹாபாக்கள் எங்களால் எப்படி முடியும் 360 தர்மம்